ஹாய் ஆல், அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு குட்டி vlogல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோட சண்டே, அதாவது அமாவாசையாக இருந்தது இல்லையா நேற்று சண்டே அன்னைக்கு, அது வந்து எப்படி போச்சு அப்படின்றத தான் இந்த vlogல நம்ம பார்க்க போகிறோம். சண்டே அன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா, அத்தானோட அண்ணா அண்ணி பசங்கள்லாம் வந்திருந்தாங்க. அவங்க வந்து குலதெய்வ கோவிலுக்கு வந்து போகிறாங்க. அவங்க வீடு வந்து பால் காய்ச்சறது வச்சுருக்காங்க. ஸோ குலதெய்வம் வந்து பார்த்துட்டு வரணும் இல்லையா, அதுக்காக வந்து அவங்க போகிறாங்க. நான் இன்றைக்கி போகலை. ஸோ அப்படியே வந்து அவங்கள அனுப்பி விட்டுட்டு வெளியில் இருந்த செடிகளெல்லாம் ஒரு ரவுண்ட்ஸ் வந்து பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் அம்மா வந்து கூப்பிட்ருந்தாங்க, தம்பி பார்த்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்ருந்தாங்க. ஸோ அவங்களையுமே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு மறுபடியும் வந்து வீட்டில் விட்டுட்டு வரும்போதே கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வந்துட்டேன். முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுப்படியெல்லாம் வந்து க்ளீனாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாயாசத்துக்கு பால் கொதிக்க வச்சுட்டேன். வடைக்கு வந்து உளுந்து வந்து போகும்போதே வந்து ஊற வச்சுட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் வரும்போதே வந்து ஷாப்லேருந்து காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வாழைக்காய் வந்து வேக போட்டாச்சு. அப்படியே வந்து பருப்புமே சாம்பாருக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்னொரு ஸ்டவ் வந்து ஃப்ரீயாச்சு வாழைக்காய் வேக போட்டது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாதம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் பருப்பு வெந்ததுலையா அப்படியே காயெல்லாம் கட் பண்ணி போட்டு ஒரு சாம்பாரும் ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பீன்ஸ் பொரியலுக்காக பீன்ஸ் கட் பண்ணி பீன்ஸ் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்குமே வந்து வேக போட்டுட்டு அப்படியே உருளைக்கிழங்கு வந்து பொரியல் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் மாங்காய் பச்சடிக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். மாங்காய் பச்சடியும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ரசம் வச்சுட்டோம். சரி, ஓகே, கிச்சனில் தானே இருக்கும், ஸோ ஷேனுக்கும் வந்து சாப்பாடு வடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குமே வந்து சாப்பாடு ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கிச்சனை பார்த்திங்க அப்படின்னா ஒரு டைம் வந்து க்ளீன் பண்ணியும் விட்டுட்டோம். வடை வந்து மாவரைச்சி ஒரு 3 வடை மட்டும் படையலுக்காக ரெடி பண்ணிட்டேன். எதுக்கு இவ்வளோ டிஷ் செய்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமாவாசை வந்து சண்டேயில் வருது. ஸோ எப்போவும் ஸ்கூல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கடகடன் ஏதாவது செய்து சிம்பிளாக சாமி கும்பிட்டுட்டு போயிடுவோம். அப்படி இல்லைனா அத்தையை செய்ய சொல்லுவேன். அவங்களுமே கொஞ்சம் சிம்பிளாக செய்து சாமி கும்பிட்டுருவாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா டைம் இருந்தனால சாதம், வடை, உருளைக்கிழங்கு பொரியல், பீன்ஸ் பொரியல், அதுக்கப்புறம் வாழைக்காய் வறுவல் பண்ணியிருந்தோம். அப்புறம் மாங்காய் பச்சடி, தென் வந்து பாயாசம், இதெல்லாம் வந்து செய்து சாமி கும்பிட்டுருந்தோம். அது இல்லாமல் கெஸ்ட் வந்திருக்காங்க இல்லையா, அவங்களுமே கோவில் போய் சாமி கும்பிட்டுட்டு நேராக நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ லஞ்சுமே வந்து இங்கே தான் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக வந்து அவங்களுக்காகவே கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் டிஷ்ஷஸ் வந்து அதிகமாக இருந்தது. எல்லாமே வந்து செய்துட்டு அதுக்கப்புறம் வந்து படத்துக்கு மாமா தாத்தா அப்பா படம் இருக்கு இல்லையா, அவங்கள வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஷெல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணி படையலும் போட்டாச்சு. விளக்கேற்றி சாம்பிராணி போட்டு அதுக்கப்புறம் ஊதுபத்தியெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டாச்சு. வாழைப்பழம் வெத்தலை பாக்கு வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். கற்பூர தீபாராதனையும் காட்டி முடித்தாச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டிருந்தேன். கொஞ்சம் தூரத்தில் வரா மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ மிஷினில் போட்ட துணியெல்லாம் வந்து இருந்தது. ஸோ அதை போய் காய போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மேலே போயிட்டு வந்தாச்சு. மேலே வந்து நல்ல வெயில், போட்ட வேகத்தில் துணி காஞ்சிரும் போல், அதை மாதிரி வெயில் அடிச்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு கால் பண்ணால் கொஞ்சம் கிட்ட வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் வடை மாவெல்லாம் வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ கீழே வந்து வடையெல்லாம் சுட்டு முடித்தாச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம். அவங்க வந்ததும் லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பசங்கள்லாம் வந்து கொஞ்சம் நேரம் விளையாண்டாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்மளையும் வந்து இன்வைட் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்படி தான் வந்து நம்மளோட என்னோடய சண்டே வந்து போச்சு. கொஞ்சம் அப்படி விறுவிறுப்பாக போனாலும் அழகாக வந்து அந்த சண்டே முடிஞ்சுது. இன்றைக்கி மண்டே ஆஸ் யூஷுவல் ஸ்கூல் கிளம்பி போயாச்சு. உங்களுக்கெல்லாம் சண்டே எப்படி போச்சு அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் பாய். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம்.